அனைவருக்கும் வணக்கம். புதிய யூடியூபர்ஸ் இந்த ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுக்காம நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ என்னன்னா, இப்போது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா அசுர வளர்ச்சியில் உங்கள் சேனல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஆமாங்க, நீங்கள் புதிய யூடியூப்பராக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ ஆகும். அதில் ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, ஓகே சிஸ்டர், அசுர வளர்ச்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் சேனல் அசுர வளர்ச்சி இல்லையேன்னு கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய சேனல் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு முடியறதுக்குள்ளாரவே நான் 5 டைம் ஏர்னிங்ஸ் எடுத்தேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருத்தருடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டோ வியூஸ் கவுண்ட்டோ முக்கியம் இல்லை, அவங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குனா மானிடைஸ் வாங்கலாம். அது மட்டும் இல்லை, டக்குனா ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். இப்போ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான், அண்ட் வியூஸ் கவுண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ்க்கு 105 ரூபா கிடைக்குதுங்க. இதுவே நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு 1000 வியூஸ்க்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ 1000 வியூஸ்க்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், எங்கே போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சேனலில் ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஸோ எல்லாமே ஃபேக்காக கண்டென்ட்டுக்காக கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய சொந்த அனுபவம் ரியாலாக மட்டும்தான் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் சொன்னால் அதை நீங்கள் யோசிச்சுட்டு பல்வேறு விதத்தில் யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப அவங்கள நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படியே குத்தாமதிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் வளரலன்னு கேட்காதீங்க. என் சேனல் இந்த 1 இயரில் நிறைய முன்னணி சேனல்லாம் இருக்கும் எனக்கு ரிலேட்டடா, அவங்கள காட்டிலுமே அவங்க கிட்ட இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் என்கிட்ட ஓகே உங்க சேனல் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை பற்றியெல்லாம் இங்கே பேச விரும்பலை. ஸோ ஃபர்ஸ்ட் யாருமே ஹேட் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், சிஸ்டர் நான் எவ்வளோ வீடியோஸ் போடணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இத்தனை வீடியோஸ் போடணும்னு கட்டாயம் இல்லை, எத்தனை வீடியோஸ் வேணால் போடலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 80 வீடியோவிலே மானிடைஸ் வாங்கினேன். இந்த 80 வீடியோவும் நான் எப்படி போட்டேன்னா எல்லாமே 8 மினிட்ஸ்க்கு மேலே தான் போட்டேன். இது எல்லாமே 8 மினிட்ஸ்க்கு மேலே, ஆவரேஜ் டியூரேஷன் எனக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தாங்க. ஸோ நீங்கள் வீடியோ போடுறது முக்கியம் இல்லை, உங்களுடைய கண்டென்ட். இங்கே நிறைய வீடியோ போடுறன்ற பேரில் உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷனை செக் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலும் அதில் 2 நிமிஷம் நின்று பார்க்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நிறைய வீடியோ கொச்சன்னு போடுறாங்க. ஸோ அதில் ஆவரேஜ் வியூ டியூரேஷனே இல்லைங்க. உங்கள் சேனலுக்கு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோவே ஆகாது. ஸோ என்னுடைய சேனலுக்கு ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் அப்புறம் சிபிஎம் ஆர்பிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் சேனலுக்குள்ளே 1.5 இயர் ஆகுது, சரிங்களா. இதுவே இன்னும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மேபி 1 லேக் இருக்கலாம், இல்லை மேபி 2 லேக் கூட இருக்கலாம். ஸோ ஒருத்தர் சேனலுக்குள்ளே வரும் பொழுதே டே 1 அவங்களுக்கு எல்லா வியூஸும் கிடைச்சிடாது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் டெக் வீடியோ போடுறேன், சரிங்களா. இப்போ டெக் வீடியோ இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு ஒரு 1000 பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றாங்க. அதுவே 10,000 பேர் ஜஸ்ட் காமெடி லைக் சீன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ இந்த 1000 பேர் ஓப்பன் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வீடியோ தேவை. ஆனால் 10,000 பேரும் என்னுடைய வீடியோவை பார்ப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா என்னுடைய ஆடியன்ஸ் அந்த 1000 பேர் மட்டும்தான். ஸோ அதுக்காக மற்ற ஆடியன்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணக்கூடாது. அதே போலதான் உங்கள் சேனலுக்கும். நீங்கள் குக்கிங் வச்சுருக்கீங்களா, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிக்கன் ரெசிபி போடுறேன். அதனுடைய சோர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் சிக்கன் செய்வது எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால ஓரளவு பார்க்கலாம். அதுவே திங்கக்கிழமை அதையே பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ அடுத்த நாள் வியூஸ் டல் ஆகலாம், திரும்பவும் தேவைப்பட்டா தேடலாம். இப்படி தாங்க யூடியூப்ல ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போடணும். ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு மூவ் ஆன் ஆகுது, சரிங்களா. நம்ம எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு சேனல்ல. நிறைய பேருக்கு வியூஸ் போகாமல் இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேனல்ல நான் ஒரு டெக் வீடியோ போடுறேன். இது வரைக்குமே நான் டெக் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 500+ அதுக்கு மேலே போட்டிருக்கேன். ஒரு வீடியோ கூட சேஞ்ச் பண்ணி போடலை, லைக் ஃபேஸ்புக் வீடியோ கூட நான் போடலை. ஸோ இப்போ நான் இதில் ஒரு vlog போட்டால் எனக்கு வியூஸ் போகுமான்னு பார்த்தீங்கன்னா போகாது. பிகாஸ் என்னுடைய ஆடியன்ஸுடைய மைண்ட் செட் எல்லாமே
டெக் வீடியோ தான். இந்த சேனல்ல டெக் பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதாவது யூடியூப் சேனல் பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த சேனல்ல அதிகமா லைவ் வர மாட்டேன், சாட்டர்டே மட்டும்தான் லைவ் வருவேன். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னுடைய சேனலை இப்படிதான் நான் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். இது போல உங்க சேனலை நீங்க டியூன் பண்ணி வைங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு சேனல் இருக்கு, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த சேனல் பேர் பிரகனி டாக். அதுல பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து நிறையவே போகும். ஸோ இப்ப இதுல ஏன் எனக்கு வியூஸ் கம்மியா போகுதுன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஓபன் பண்றவங்க டேக்கு டே ரொம்ப கம்மியான பர்சன்ட் தான். ஆனா ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபுல்லா பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃபான வியூஸ். அதுக்காக என் சேனல் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, தேவைப்பட்டா கண்டிப்பா பார்ப்பாங்க. இதே போலதான் உங்க சேனலுக்கும். நீங்க ஒரு விளையாட்டு, ஒரு கொக்கோ விளையாட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது தேவைப்பட்டாதான் பார்ப்பாங்க. எல்லாருமே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லா பீப்புளுமே நீங்க கவர் பண்ண முடியாது. இப்போ ஒரு கொக்கோ விளையாட்டு வீடியோ போட்டீங்கன்னா டெக் சேனல் பார்க்குறவங்க கண்ணுல பட்டுச்சுன்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸை தான் நீங்க கவர் பண்ணணும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, லாங் வீடியோ, நிறைய பேர் லாங் வீடியோ வந்து என்ன பண்றீங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வீடியோவை நான் அடுத்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா 89 460 14 557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1000 வியூஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்குதுங்க. ஸோ யாருமே என் சேனல் க்ரோ இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த 1 இயர்ல என் சேனல் வேற லெவல் க்ரோவில் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமும் வேற லெவலில் இதுக்கப்புறமும் வேற லெவல் க்ரோவை நான் கொண்டுட்டு போக போறேன். ஸோ கண்டிப்பா என்னை நம்பி என் கூட வரவங்க வாங்க, உங்களையும் கண்டிப்பா சரியான வேலை கூட்டிட்டு போறேன். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுல நீதான் யூடியூப் கண்டுபிடிச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது கிடையாதுங்க. எத்தனையோ பேர் யூடியூப்ல என்னால முடியல சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் இது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன டவுட்னா கேளுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.